குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 9/2/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58. திதி இன்று காலை 7:52 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இரவு 7:40 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் மாலை 6:13 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் காலை 6:34 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை பகல். யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசீஷம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு தை அமாவாசை. அதாவது புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் எல்லோரும் பூலோகத்திற்கு வருகின்ற ஒரு மாதம். இந்த தை அமாவாசை அன்று அவர்களுக்கு படையலிட்டு அவர்களை வழி அனுப்பும் நாள் இன்றைய நாள். அதனால இந்த அமாவாசை யாரும் தவற விடாதீர்கள். உங்களால் வீட்டில் செய்ய முடியலன்னா கூட போயிட்டு ஒரு 5 ரூபாய் எள்ளை வாங்குங்க. ஒரு குளக்கரையிலையோ ஒரு கடல் ஓரத்துலேயோ போயிட்டு உங்கள் கையாலேயே கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் பெயரை சொல்லி அப்படியே தண்ணியில் விடுங்க. அந்த எள்ளு தானம் பண்ணாலே போதும், உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதன் பிறகு ஏதாவது ஒரு இட்லியோ 2 இட்லியோ வாங்கி அதில் கொஞ்சோண்டு எள்ளு கலந்து காகத்துக்கு வைங்க. பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. மீன்களுக்கு பொறி போடுங்க. இந்த 3 தானமும் இன்றைய தினம் செய்வது மிக சிறப்பு. அது சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா இதுக்கு பெரிய கதையே உண்டு. கதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிட வேண்டாம். அதனால் இந்த 3 தானம் பெரிய தானமாக இருக்கும். மனிதர்களுக்கு தானம் அன்னதானம் பண்ணுறதை விட இன்றைய தினம் இந்த 3 விஷயத்தை செய்யுங்க. 1, காகத்திற்கு எள்ளு சாதம் வைப்பது. 2வது, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கரை கொடுப்பது. 3வது, மீன்களுக்கு உணவு அளிப்பது. சரிங்களா? இது 3ம் செய்யுங்கள். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம், கர்ம பலன் உங்களுக்கு தீரும். அதுதான் உண்மை. சரிங்களா? இதை செய்து எல்லோரும் பலனடையுங்கள். அதே போல் இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சந்திரன், அங்காரகன், புத பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான். சரி, நம்ம இந்த நவ கிரகங்களின் தோஷத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். புதனுக்கு உரிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ குரு பரிகாரம், குருவுக்கு உரிய பரிகாரம். வேழன்னா குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு தருவார் அப்படின்னா, தனதானிய அபிவிருத்தி, புத்திர பாக்கியம், திருமணம், இப்படி போன்ற ஒரு விஷயத்தை கொடுப்பார். இந்த அரச மர புல்லுருவின்னு ஒன்று சொல்லுவாங்க. வேழனுக்கு சமித்தே எது அப்படின்னா அரச சமித்து தான். அதில் புல்லுருவி வரும். சின்ன சின்ன ஒரு கிளை மாதிரி வந்து அது கூடவே வளரும். அதை கொண்டு வந்து முறைப்படி பூஜை செய்து தாயத்தில் போட்டு, இந்த வேழன் திசை நடப்பவர்கள், அதே மாதிரி குருவனுடைய அமைப்பு சரியில்லாதவர்கள் இதை தாக்கி அணிந்து கொண்டால்
தனதானிய அபிவிருத்தி, புத்திர சுகம், குரு அருள், இறை அருள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது சுக்கிரனுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? சுக்கிரனுடைய மூலிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவுமத்தன் செடி. இதுக்கு முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்திலாம் செய்து அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்து தாயத்தில் அடைச்சி நல்ல சிரத்தையோடு செய்யணும். அதெல்லாம் சும்மா நானும் செய்கிறெல்லாம் செய்யக்கூடாது. சிரத்தையோடு செய்து தூப தீபம் கொடுத்து இந்த சுக்கிரதிசை நடப்பவர்கள், சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லாதவர்கள், அப்படி இருப்பவர்கள் இந்த தாயத்தை அணிந்து கொண்டால் சுக்கிரதிசை முழுவதும் வெற்றி. கடகராசிக்கெல்லாம் சுக்கிரன் பாதகாதிபதி. அப்போ அந்த திசை என்ன செய்யும்? 10 வருஷம் நல்லா இருக்கும், 10 வருஷம் நல்லா இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் இதை செய்து கட்டிக்கொண்டால் வண்டி வாகனம், வீடு, நல்ல ஆணா இருந்தால் நல்ல மனையால், பெண்ணா இருந்தால் நல்ல கணவன், சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தாலும் திசை முழுவதும் நல்ல பலனை தரும். 64 கலைகளிலும் தேர்ச்சி உண்டாகும். இயல், இசை, நாடகத்தில், கலைத்துறையில் முழு வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதனால இதை செய்யுங்க. மற்றபடி இந்த சனி, ராகு, கேது நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து கொடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சில முடிவு அனுபவ அறிவு வெளிப்படும். சில முடிவு எடுக்கும்போது அதில் ஒரு அறிவு திறன் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். சமூக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். வியாபார தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு ஏற்படும். உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் தோன்றும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சியில ஈடுபடுவீங்க. எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பணியில சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகளால் சாதகமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. வியாபாரம் சார்ந்த விஷயத்துல அலைச்சல்கள் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல கவனத்தை செலுத்துங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால உடல் அசதி ஏற்படும். சகோதரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத பண வரவுகள், தடை தாமதம் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதால் மனதில் ஒரு அமைதி ஏற்படும். இன்றைய நாள் சிக்கல் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சலான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. திருவாதிரை நட்சத்திர வரவுகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரங்கள் ரொம்ப அமைதியா இன்றைய தினம் இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உயர் பதவியில் இருப்பவர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். தைரியமான ஒரு செயல்பாடுகள் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் சகோதரர்களின் வழியில உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை,
அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் நிறைந்த ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தன வரவு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். உங்களோட இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக துறையில இருப்பவர்களுக்கு ஆன்மீக பணிகள்ல ரொம்ப ஈடுபாடு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் பெற்றோர் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள். மறைமுக திறமைகள்லாம் வெளிப்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணம். வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. அதே சமயத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அந்த செலவினங்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் இன்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆர்வங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். கடன் விஷயத்துல பொறுமை தேவை. தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கல்வியில சற்று கவனம் தேவை. படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு நலம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். அன்பு நிறைந்த நாள். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாய் இருந்த சில பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கான மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதமாக ஏற்படும். முகத்தில் பொலிவு மேம்படும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கும் போது மட்டும் கவனமாக வாக்கு கொடுங்க. பேசும்போது நிதானத்தோடு பேசுங்க.
கோவப்படாமல் பேசுங்க. தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முடிவு எடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை யோசித்து சிந்தித்து முடிவெடுங்கள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். மனசில் ஒரு புதிய தேடல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை தேவை. கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கு, வரவும் இருக்கு. நண்பர்கள் இடத்துல மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். புதிய முயற்சியில் ஒரு மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். உயர் அதிகாரி ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். உங்கள் மனதில் அலைபாயும் சிந்தனைகளால் ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈடுபாடு உண்டாகும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபமும் நிறைந்து இருக்கும். அதே போல வியாபாரம் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.